முனீஸ்வரன்றது மூதோதரிங்க செத்து போனவங்க. காட்டேரி ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொன்றும் கும்பிடுவாங்க. ஒருத்தர் காட்டேரி கும்பிடுவார், ஒருத்தர் முனீஸ்வரன் கும்பிடுவார், ஒருத்தர் வேறு என்ன கும்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குலதெய்வம்னு கும்பிட்டு நிற்பாங்க. இதெல்லாம் இருந்தவங்க செத்து போனவங்களை கும்பிட்றது. அது அப்படிங்களாயா? சிவம்ன்றது உலகத்தை படைச்சிட்டு நம்மளையும் படைச்சிட்டு வேடிக்கை பார்த்து நிற்கிறது சிவம். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், எதை நன்மையை செய்கிறோம், எப்போ கடவுள் வழிபாடு பண்ணுறோம், அதை போய் நம்ம சேருமா, அதை எதிர்பார்த்துன்னுக்குறோம். அவன் தந்தை தாய் மாதிரி. சரிங்கய்யா. இது சும்மா வழியில் போக்கில் முன்னோருங்க நல்லவங்க செத்து போனால் அவங்கள ஒரு குடும்பம் கும்பிட்டு பழகுச்சுன்னா அதுவே குலதெய்வ வழிபாடுன்னு வச்சுக்கிறது. குலதெய்வம் கிடையாது, கோத்திர தெய்வம் கிடையாது. உலகத்தில் ஒரு தெய்வம் தான், அது சிவம் தான், பேரொளி தான். அந்த பேரொளியினுடைய தெய்வால தான் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம். அதை வணங்க தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாதையை சொல்லிக் கொடுக்குறோம். ரொம்ப நன்றியா. நன்றி.